So good morning my dear level kids. Once again welcome back to English class. So already we discussed about section first in the lesson of sea turtles. Today we are going to see section 2. Now I am going to read the lesson and explain its meaning also. If you have any doubts, you put a voice record and send it to me. Okay. So listen here. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. So already நான் சொல்லியிருந்தேன், turtle is a she animal, கடல்வாழ் உயிரினம். It spent its entire life in the sea, but sometimes it came ashore to lay their eggs. அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் செக்ஷன்லேயே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மந்தில் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. பிட்வீன் தி மந்த் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச் ஆலிவ் ரைட்லி வந்து கடற்கரைக்கு வரும். எதுக்காகனா டு லே தேயர் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் குவாய்ட் அ ப்ராப்ளம் ஃபார் தம் அஸ் அ டர்ட்டில்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் எனேபிள் இட் டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி பட் ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆலிவ் ரைட்லீஸ் வந்து கடற்கரைக்கு வந்து எக் லே பண்ணுறது ஒன்றும் நார்மல் விஷயம் கிடையாது. இட் ஹாவ் சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் அட் தி பேஜ் நம்பர் ஆஃப் 92 in your section 91 in your section 3 PDFல பாருங்கள். அதில் they given a olive ridley hatchling in the hand அப்படின்னு சொல்லி ஒரு பிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா அதை க்ளோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பாருங்கள், அந்த ஆலிவ் ரைட்லியோட லெக் பாருங்கள், ஃப்ரண்ட் லெக் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் வெரி ப்ராட், தட் இஸ் லுக் லைக் அ ஃப்ளிப்பர்னால் என்ன அர்த்தம்னா, இந்த படகுல வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ராடாக இருக்குது பாருங்கள். இப்போ கால் வந்து அந்த மாதிரி ப்ராடாக இருக்கிறதுனால இட் கான்ட் ஏபிள் டு வாக் நார்மலி, அதால் நார்மலாக அந்த மண்ணில் நடக்க முடியல. நம்மளாலே வந்து கடற்கரை மண்ணில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போயிருப்போம். ஸோ ஓகேவா. ஸோ அப்போ போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளால் வந்துட்டு நார்மலாக தரையில் நடக்கிறதுக்கும் அந்த பீச் மண்ணில் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. பட் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதோட லெக் எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் லெக் எப்படி இருக்குன்னா, நல்லா ஃப்ளிப்பர்ஸ் மாதிரி ப்ராடாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் கான்ட் ஏபிள் டு வாக் குயிக்லி. அது இந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா, தட் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்விம் இன் தி சி, அதாவது ஸ்விம் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து அதோட ஃப்ளிப்பர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தி டர்ட்டில் ஹாஸ் டு ஹால் இட் செல்ஃப் லேபரஸ்லி ஆன் டு த பீச். இந்த இடத்துல ஹால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புல் வித் ஃபோர்ஸ். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸோடு வந்து இழுத்து நடப்போம்ல, காலை அப்படி தூக்கி வைப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. புல் வித் ஃபோர்ஸ்னு என்னது, அதை காலை மெதுவாக அதே நேரம் முழு ஃபோர்ஸோடு இழுத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. லேபரஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரேட் எஃபோர்ட், அதால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் இட் சூசஸ் அ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து எதுக்கு கடற்கரைக்கு வந்திருக்கு அப்படின்னா, டு லே தேயர் எக்ஸ். ஸோ இட் ஃபைண்ட் அ கரெக்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் அ நெஸ்ட் கேவிட்டி 45 centimeter டீப் இன்டு விச் இட் லேஸ் அபவுட் 100 eggs. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யுதுன்னா, இட் ஸ்கூப்ஸ் அவுட் அ நெஸ்ட். நான் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பேர்ட்ஸ் மட்டும்தான் நெஸ்ட்டு வந்து கட்டும். பட் இந்த இடத்துல வந்து டர்ட்டில் வந்து நெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, சாண்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேவிட்டின்னா ஹோல்னு அர்த்தம். ஒரு கேவிட்டி வந்து க்ரியேட் பண்ணும், ஒரு ஓட்டை மாதிரி க்ரியேட் பண்ணும். அதுக்குள்ளே வந்து அது எக்கு வந்து லே பண்ணும். ஸோ ஒரு டைமில் எவ்வளோ எக்கு லே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 eggs வந்து அது லே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஈச் எக் இஸ் இன் தி ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால். ஸோ ஒவ்வொரு எக்கும் என்ன ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும்னா, டேபிள் டென்னிஸ் பாலோட சைஸில் இருக்கும். ஒன்ஸ் ஆல் தி எக்ஸ் ஆர் லேட், தி டர்ட்டில் ஃபில்ஸ் இன் தி கேவிட்டி. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. ஸோ அடுத்து என்ன பண்ணுது, எக்கை ஃபுல்லாக லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட்
கோயிங் டு க்ளோஸ். கேமோஃப்ளோக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஹைடுன்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து ஹைட் பண்ணுதுன்றதை நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறேன். அந்த எக்கை ஃபுல்லாக அந்த குழியில் போட்டதுக்கப்புறம் என்ன செய்யுமா, மண்ணை வச்சு அந்த குழியை வந்து மூடி விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டன் இட் ரிட்டர்ன்ஸ் டு தி sea. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் இட் கோ பேக் டு த sea. The eggs are left to incubate under the warmth of the sun. ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே சூரிய ஒளிக்கு கீழே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்யூபேட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அந்த எக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செல்சியஸ், அதாவது அந்த ஹீட் செல்சியஸ் சொல்லுவாங்களா, அந்த செல்சியஸில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதுலேருந்து குட்டி குட்டி ஆமையெல்லாம் வெளியில் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த சூரிய ஒளிக்கு கீழே வந்து அது இருக்கிற மாதிரி விட்டுட்டு போகுது. தென் பாருங்களேன் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. அப்போ என்னென்னா, எதுக்கு நிறைய இந்த உலகத்தில் நிறைய இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டேர்ட்டிலோட ட்ராக், அதோட அந்த கால் தடம் இருக்குல்ல, அதை வச்சு அதோட அந்த குழி சொன்னீங்கன்னா அந்த ஹாலோ கேவிட்டி, அந்த கேவிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பாருங்களேன். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். அந்த டேர்ட்டிலோட எக்கை சாப்பிட்றதுக்காக தே ஃபவுண்ட் டு ட்ராக் தேர் டேர்ட்டில்ஸ் எக், டேர்ட்டில்ஸ் நெஸ்ட், அந்த நெஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் left by the turtle. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாட் ஓன்லி த ஹியூமன் பீயிங்ஸ், தி ஆனிமல்ஸ் ஆர் ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ். ஸோ இவங்க இதுவுமே என்ன பண்ணுதான் அந்த சென்ட், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் இப்போ வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும், ஈவன் கோழி வளர்க்குறவங்க கூட சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த கோழி முட்டை போட்டப்போ, ஆடு குட்டி போட்டப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை வச்சே வந்து இந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுமா, இங்கனக்குள்ளே தான் டேர்ட்டில்ஸோட எக் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுடுமா. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் வந்து இப்படி வந்து எடுத்து சாப்பிட்ற மக்கள் தான் ப்ரிடேட்டர்ஸ்னு. யாருன்னா, சாப்பாடுக்காக இன்னொரு அனிமலை கொல்லுதில்ல, அவங்கள தான் ப்ரிடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அனிமல்ஸோட கையிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம், அதுலேருந்து தப்பின அந்த மிச்சம் இருக்க முட்டைகளை 45-60 நாள் கழிச்சு என்னென்னா, the hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி தப்பிச்ச முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஓப்பன் என்னது, அந்த முட்டைக்குள்ளேருந்து ஈவன் கோழி குஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னா, அந்த முட்டையிலேருந்து அதை உடச்சிட்டு வெளியில் வரும்ல, அப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக அதில் வந்து அந்த விண்டல் விழுகும், ஸ்லாஷ் விழுகும் அந்த எக்கில். அதை தான் இந்த இடத்துல ஸ்லாஷ்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெளியில் வருதா, எக் டூத் அப்படின்ட்டு சொல்லி, வித் த ஹெல்ப் ஆஃப் டைனி எக் டூத். டைனி எக் டூத்னா என்ன அர்த்தம்னா, அதோட அந்த முன்னங்கால் இருக்குதுல்ல, அதை வச்சு மெதுவாக தள்ளி உடச்சிக்கிட்டு வெளியில் வருதான். திஸ் இஸ் லைக் அ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் ஹேட்லிங்ஸ் நவுட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைனி எக் டூத் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, அது எப்படி இருக்கும்னா, அதோட நோஸ் வந்து அந்த டைனி நோஸ் இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் பிளேடு மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குமா. அதை வச்சு தான் அது என்ன செய்யுமா, அந்த எக்கோட ஷெல்லை வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியில் வருது. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. ஸோ அடுத்து என்னென்னா, ஆட்டோமேட்டிக்லி என்னென்னா, ஸோ அதிலேருந்து அப்படி வெளியில் வர குட்டி குட்டி ஆமை குஞ்சுகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ் themselves upwards through the sand. என்னென்னா, தன்னோட உடம்பை வந்து முழு வேகத்தோட என்னது, அந்த கடற்கரை மணல்லேருந்து எங்கே நோக்கி தள்ளுதான், பீச்சை நோக்கி தள்ளுது. எதுக்காக அப்படின்னா, ஃப்ரம் ஹியர் தே மேக் அ ஹரீடு டேஷ் டு த sea. ஆட்டோமேட்டிக்லி இட் கோஸ் டு தேர் மதர் ஹவுஸ். அதோட மதர் ஹவுஸ்னால் எது, அந்த சீக்குள்ளே அதுவே தானாக நடந்து போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கம்மா. Now we are going to do the true or false, which is given in the page number of 90. One sec ma. Yes, 91. At top of the page they given 5 true or false ma. So already section 1 they given some true or false, you only did that. So this true or false also you are going to do it. So first you have to listen the audio carefully, then you have to do the true or false ma. If you have any doubts means immediately you record a voice message with your name and send it to me ma.